ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஆவணி 1ஆம் நாள் சஷ்டியானது வருகிறது. இந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் என்று கேட்டீங்கன்னா சஷ்டி விரதத்தை சொல்லலாங்க. ஏன்னா இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் மனம் உருக வேண்டி முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேண்டின வரம் உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைப்பதோடு நினைத்தது நடப்பதற்கு கண்டிப்பா இந்த சஷ்டி விரதத்தை நிச்சயமா நீங்க இருக்கலாங்க. இந்த சஷ்டி விரதத்திற்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு, அதே போல நிறைய மகத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிந்து கொண்டு இந்த சஷ்டி அன்று நீங்களும் விரதத்தை கடைபிடித்து பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைத்தீங்களோ கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாங்க. பக்தர்கள் நம்பிக்கையாக விரதம் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு நம்பிக்கையோடு நீங்க விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்காத விஷயமே கிடையாது, நினைத்தது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கருத்தாக மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சஷ்டி விரத நாளிலிருந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்திருக்கு என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சஷ்டி விரத நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில செல்வ நிலை எப்படி இருக்கும், குடும்ப பொருளாதார நிலை எப்படி இருக்கும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா, இல்லை ஏற்கனவே பாதிப்படைந்த ஆரோக்கியத்திற்கு ஏதாவது முன்னேற்றம் உண்டாகுமா, வேலை சார்ந்த விஷயத்துல ஏதாவது சலுகைகள் நல்ல உயர்வு கிடைக்குமா என உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதை பிரச்சனையை நீங்க தவிர்க்க முடியும். முன்கூட்டியே நீங்க எல்லாமே பிளான் பண்ணி செய்து கொள்ளலாங்க. ஸோ கண்டிப்பா ஜோதிடத்தில் செல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில நிஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டும்தாங்க இருக்குங்க. ஸோ கண்டிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது, என்னவெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல கன்னி ராசியில நீச்சமடைய போறாருங்க. புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா கடகத்திலும் சிம்ம ராசியிலும் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகங்களின் அமைப்பால் உங்களுடைய ராசிக்கு என்ன நடந்திருக்கு என்பதை தான் நாம பார்க்க போறோம். அதாவது இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். ஆகஸ்ட் 2026 ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கன்னி ராசியில நீச்ச நிலைக்கு செல்கிறார். செவ்வாய், புதன் பகை ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றனர். சூரியன் ஆட்சி பெற்று இந்த நேரத்துல அமர போகிறார். இந்த நேரத்துல நிகழக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் ஏற்படும் யோகங்களால் கண்டிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நல்லது நடந்திருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மிக மிக மங்களகரமான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுடன் நலம் மேம்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக தொந்தரவு தந்த நோய்கள் இப்ப குணமாகலாம். ஸோ பெரிய பெரிய நோயால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு கூட இந்த நேரம் அந்த நோய், அதாவது தீராத நோய் தீரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது இந்த நோயால் நீங்க படாத கஷ்டங்கள், படாத துன்பங்களை அனுபவித்து வந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட தீராத நோய்கள் குணமடைய ஒரு காலகட்டம் உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த நேரம் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இந்த நேரத்துல சாதகமாக இருக்கிறது. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயத்துல பயப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த நேரத்தில் நடக்குங்க. அதே போல் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் உறவினர்களிடம் இருந்து மற்றும் நண்பர்களிடம் இருந்து ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு பக்கபலமாக யாராவது இருக்க மாட்டாங்களா, நமக்கு இந்த உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த உதவி உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. காதல் உறவில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இனிமையான தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. காதல் வாழ்க்கையில பெரிய அளவில் பாதிப்பும் கிடையாது, எந்தவித சிக்கலும் கிடையாதுங்க. ஸோ மிக மிக மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க கழிப்பீங்க. திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்ல இனிமையான சூழல் உருவாகும். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும், அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போறதுல தவறே கிடையாது. விட்டு கொடுத்து போறதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமா நீங்க தவிர்க்க முடியும். அதே போல துலாம் ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பம் சார்ந்த பிரச்சனையில கொஞ்சம் அனுசரித்து போறதுல எந்தவித தவறும் கிடையாதுங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் அமைதியா அனுசரித்து போறதுனால வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீங்க தவிர்க்க முடியுங்க. நீங்க மனதளவில் வலிமையுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. இது உங்களுடைய குடும்ப விவகாரங்களையும் பணி இடத்திலும் உங்களை ஆளுமையுடன் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதனால் நீங்க மிகுந்த தன்னம்பிக்கையுடன் மிகுந்த உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேயர்களுக்கு முக்கியமான பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி அற்புதங்கள் கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கிடும். நீங்கள் ஏதேனும் வேலை அல்லது தொழில் விஷயங்களில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ இந்த நேரத்தில் துலாம் ராசி நேயர்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா, கடவுள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க. தினமும் விஷ்ணு சகஸ்ர நாமம் நீங்கள் உச்சரிக்கலாம், படிக்க செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிந்த அளவுக்கு ஏதாவது கோவில் குளங்களுக்கு செஞ்சு வருவது இப்போ உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு என்பதை விரிவாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.